ஹலோ மக்களே, வெல்கம் டு வேரஸ் கப்பி ஃபார்ம். நம்ம குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனதுக்கான ஃபுல் வீடியோ தான் அது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்சசரிஸ் இருந்துச்சு. ஃபிஷ் ரிலேட்டடான ஃபிஷ் டேங்க்கு, இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க்லாம் பார்க்குறதுக்கு 2500 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஃபிஷ் டேங்கில் வைக்கிறதுக்கான நிறைய பொருட்கள், இந்த ஸ்டோன்ஸு, அதுக்குள்ளக்க போடுற மண், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், அந்த மீனெல்லாம் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் வர்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவ்வளோ விதமானது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும், ப்ரைஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக நம்ம லோக்கலில் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் கம்மியாக தான் இருந்தது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 150 ரூபா தான். ஆனால் நம்ம லோக்கலில் பார்த்திங்கன்னா 300 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஷிப் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே கையில் க்ரியேட் பண்ணது, கையில் மக்களே உட்காந்து உருவாக்கின பொருட்கள் போல். இது பார்த்திங்களா, இது வந்து டேபிளில் நம்ம அழகுக்காண்டி வச்சுக்கிறதுக்கான சில பொருட்கள். இதெல்லாம் அப்படியே பாருங்கள், ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற அந்த கிராஸஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பாருங்களேன், இந்த அரோனாக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்குள்ள ஃபீடிங் அது இருந்தது. அடுத்து பாருங்கள், மைனா கல்ச்சர் இருந்தது. மைனாலாம் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு பேக்கெட்டில் சம் குவான்டிட்டி வச்சுருந்து இது வந்து 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லோக்கலில் வாங்கினோன்னு வைங்களேன், இதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. பிளட் வார்ம்ஸ் பாருங்களேன், பிளட் வார்ம்ஸ் வந்து எல்லாமே உயிரோடு இருந்தது. பேக்கெட் 10 ரூபா தான். நம்ம போகிறப்ப பாருங்கள், அள்ளி கொட்டிகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ டிமாண்டாக இருந்தது. ஃபிஷ் டேங்கில் போடுறதுக்கான ஸ்டோன்ஸ் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. அவ்வளோவுமே கிளாஸ்லேயே இருந்தது. ஒரிஜினல் ஸ்டோன் இருக்குல்ல, அதுவுமே இருந்தது. ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிது அங்கே. அப்படியே நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் இருக்காரு, ஒயிட் கலரில் பிளாட்டினம் போல் அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தது. அது பார்க்குறதுக்கு அப்படியே பால் போல் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பேரட் ஃபிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரெட் கலரில் செம்ம குவாலிட்டியாக நல்லா இருந்தது, ஆக்டிவாகவும் இருந்தது. நிறைய விதமான அலிகேட்டர் காரெலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரோனா ஃபிஷ் எல்லாம் குட்டிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதோடய ப்ரைஸ் கேட்குறப்ப கொஞ்சம் நம்ம லோக்கலில் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பெட் மார்க்கெட்டில் இவ்வளோ ரேட் வைக்காங்களான்னு தெரில. நம்ம கேட்குறப்ப 2500 கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்ம லோக்கல்லே 3000 கிடைக்கும். நம்ம இதுக்காண்டி நம்ம இங்கே வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ பெரிய அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 1000 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, ஃபைன். ரொம்பவும் கம்மியாலாம் இல்லை. அப்படியே வெளியே வந்தோம்னா பேக்கெட் ஃபிஷ், குளத்தூர் பெட் மார்க்கெட்னாலே பேக்கெட் ஃபிஷ் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அப்படியே நம்ம பேக்கெட் ஃபிஷ் தாத்தாவையும் பார்த்தோம். அவர் ஃபுல் பிஸியாக கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தார். நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், லைவ் பிளான்ஸை 2 இல்லைன்னா 3 குவான்டிட்டி அளவில் பேக்கெட்டில் போட்டு காம்போ மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட் வந்து 100 ருபீஸ்னு சேல் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே தனியாக வாங்கினோம்னா ஒரு பீஸ் 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பீட்டா பீஸ்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் சைஸ் நல்ல பெரிய சைஸாக இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் பேர் தான் தெரில. நிறையா விதமான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம லோக்கலில் பார்க்காத மாதிரியான ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கொய்கார்ப்பு அதெல்லாம் வந்து ஒரு கொய்கார்ப்பு ஒரு இடத்துல இருந்தது. அதை பார்க்குறதுக்கு நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் கேட்டால் 350 தான் சொன்னாங்க. நல்ல சைஸு, ஆனால் ரேட்டு கம்மியாக சொன்னாங்க. கடைசியாக நம்ம கப்பி பீஸ் பார்க்க சொல்லி வந்துருந்தோம். கப்பி பீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா கடையிலையுமே ஆனால் பீட்டா பீஸ் வச்சுருந்தாங்க. பீட்டா தான் வந்து அங்கே அதிகமாகவே சேல் ஆகுது. அதே மாதிரி பெட் வார்ம்ஸு, லைவ் கல்ச்சர்ஸு அதெல்லாம் வந்து அதிகமாக சேல் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த நம்ம பீட்டா பேரும் வந்து தனியாக பீட்டா மட்டுமே சேல் பண்ணுறாங்க. ஒரு தள்ளு வண்டி கடை மாதிரி போட்டு கடையில் வச்சு பீட்டா மட்டும் சேல் பண்ணிட்டுறாங்க. அதுபங்கிட்ட ஸ்டார்டிங் 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. கடைசியாக நம்ம கப்பீஸ் பார்க்க முடியாது. கப்பீஸ் பாருங்களேன், நம்மக்கிட்ட இருக்க மாதிரியே நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ஆக்டிவாகவும் இருந்தது. ஆனால் சில மிஸ் மார்க் இருக்க தான் செஞ்சது. ஆனால் ப்ரைஸ் கேட்டால் நல்ல ரேட்டு சொன்னாங்க. நம்ம லோக்கலில் வாங்குறப்ப ஒரு இம்போர்ட்டட் கப்பீஸில் வாங்குறோம்னா 150 இருக்குன்னா, அங்கே போய் பார்த்தா 180, 200 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ கப்பீஸை பொறுத்த வரைக்கும் கப்பீஸ் வந்து அதிகமான மூவ் ஆகுதுன்னா அப்படியா என்னன்னு தெரியல, இவ்வளோ ரேட்டு வச்சுக்கிறாங்க. நிறையா விதமான ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஆனால் சில ஃபிஷ்ஷஸோட பேரே நமக்கு தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. இந்த கடையில் பாருங்களேன், ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளாக்க நம்ம அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி அவ்வளோ விதமான பிளான்ட்ஸு, லைவ் பிளான்ட்ஸ் வச்சு
சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு 350 ஸ்டார்ட் ஆகுது. 1000 வரைக்கும் இருக்குது. 4000 கூட ஒரு பிளான் சொன்னாங்க. ஏஞ்சல் ஃபிஷ் பாருங்களேன், சைஸ் நல்ல பெரிய சைஸு. ப்ரீடிங் சைஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். ப்ரீடிங்க்கு ஏஞ்சல் வேணும் அப்படின்னா வாங்குற மாதிரியான பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, அந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். அந்த பிளான்ட்டு வந்து அவ்வளவு யூனிக்கான பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன என்னென்னா ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு விதமான லைட்டிங் கொடுக்கணுமா. அது கொடுத்தா தான் அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து சரியாகுமா, இல்லைன்னா வந்து அழுகி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையிலேயே ஃபிஷ்ஷுக்கு தேவையான அவ்வளவு மெடிசன்ஸு, ஃபுட்டு, ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு விதமான ஃபுட் இருக்குது. அவ்வளோ வச்சு சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இம்போர்ட்டட் டேங்க் பாருங்களேன், இது ஃபுல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைவ் கிராஸை வச்சு க்ரியேட் பண்ணி வச்சாங்க. நீங்கள் இது வேணும்னா சொல்லுங்கள், நம்மளும் இது மாதிரி க்ரியேட் பண்ணி வீடியோ போடலாம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணி கமெண்ட் போடலாம். இதே மாதிரி க்ரியேட் பண்ணி வீடியோ போடலாம். ஜுவல் ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஏஞ்சல் நல்ல அந்த மேலே இருக்கிற அந்த ரேகையை பாருங்களேன், அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு வைங்களேன், ஒரு டேங்குக்கு ஒரு ஜோடி போட்டால் போதும். அது அவ்வளவு அந்த அந்த ஸ்பேஸே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக தான் இருந்தது. நிறைய விதமான ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நமக்கு அங்கே ஒரு பெரிய இது என்னென்னா, நம்மளால் பேரம் பேச முடிஞ்சிங்கன்னா நம்ம வந்து நம்ம தான் அங்கே பெரிய ஆள், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை பற்றி நான் சொன்னோம்ல, இதான் அது. ஒரு கிராஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, அவ்வளோ யூனிக்காக இருந்தது. ஒன்றும் ஒரு நேம் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இது வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, நம்ம வாங்கிட்டு போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்லாம் கொடுக்கணும் போல். லைட்டிங்லாம் கொடுத்தா தான் அது உயிரோடு இருக்குமா, இல்லைனா அது அழுகி போயிடும். இது வந்து ஒரு பெட் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் சில கடைகளில் வந்து பேட்ஸு, இந்த கினிபிக்கு அதெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டுருந்தாங்க. மொத்தத்துக்குமே ஒரு 2-3 கடைகளில் தான் வச்சு சேல் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு போகிற ஆட்களை விட இந்த பெட்டு, இந்த புறாவுக்கு, முயலுக்கு போகிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. போகிறவங்க எல்லாம் ஃபிஷ் வாங்க தான் போயிருந்தாங்க. இது வந்து சும்மா வச்சுருந்தாங்க. நாஸ்டிங் லோக்கு வச்சுலாம் பாருங்களேன், குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு யாருமே ஆள் வந்து வாங்கின மாதிரி தெரில. தனியாக தான் இருந்துச்சு எல்லாமே. என்னடா அது புறாலாம் வச்சுருந்தாங்க. புறாலா, மயில் புறா அதெல்லாம் நிறையா இருந்தது. இதை பாருங்களேன், அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபவுண்டைன் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி நம்ம டேங்கில் செட் பண்ணால் மட்டும் போதும், அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் வச்சு இருந்தது. இம்போர்ட்டட் டேங்க்ஸ் தான். நம்ம ஆன்லைனில் செக் பண்ணால் கூட 3500 இருக்கும். ஆனால் இங்கே போய் பார்த்தோன்னா 2500க்கு கிடைக்குது. அவ்வளோ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கிடைக்குது. இந்த மாதிரி அக்வாரியம் செட்டப்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அக்வாரியம் செட்டப் பார்க்குறதுக்காண்டி அங்கே போகலாம் போல். அவ்வளோ விதமான அக்வாரியம் செட்டப் வச்சுருந்தாங்க. நம்ம லோக்கலில் கிடைக்கிற ஃபுட் இருக்குல்ல, 10 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கிற ஃபுட் இருக்குல்ல, அதில் இருந்து 5000 4000 வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான ஃபுட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு விதமான ஃபுட்டு. நம்ம லோக்கலில் கிடைக்கும்ல, அந்த ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும், அதில் இருந்து ஹை ரேஞ்சில் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான ஃபுட்டும் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃபுட்டும் இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியே வச்சுருந்தாங்க. ட்ராலி வச்சு நம்ம போய் பிக்கப் பண்ணி வந்துக்கலாம். அந்த மாதிரி டேங்குக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பீட்டா ஃபிஷஸ்க்கெல்லாம் தனித்தனியாக அந்த கலரேஷன் தனியாக, அதோட ஆக்டிவ் தனியாக, அந்த ஃபைட்டிங்க்கான அந்த இதுக்கு தனியாக ஒரு இதுக்கும் ஒரு விதமான ஃபுட் வச்சுருந்தாங்க. அரோனா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் லைவ் ஃபுட் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபுட்டுமே நிறைய வச்சுருந்தாங்க. பேக்கெட் ஃபுட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற கிராஸ் வச்சு க்ரியேட் பண்ண பிளான்ட் டேங்க்ஸ். இது பார்க்க கலக்காக இருக்குல்ல, ஆனால் ப்ரைஸை கேட்டிங்கன்னா டேங்க் மட்டுமே 4000 5000 12,000 வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து சாண்டு, ஒயிட் சாண்டு, அந்த அக்வாரியம் சாண்டு, ஆட்டு மணல் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் 1 kg 40 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் 70 ரூபா வரைக்கும் கேட்க மாட்டேன். ஸ்டோனெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டோம்.